ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரகு ராமும் தனாவோட குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனா ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்கும்போது, நம்ம கதிரும் மாலை போடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த பத்மாவும், பார்வதியும் சரி அண்ணன் தான் மாலை போட்டிருக்காங்க. "நீ எதற்காக போற? ஏற்கனவே ஒருக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்து எல்லாரையும் ஏமாத்துனல்ல, அதே மாரி இந்த விஷயத்துலயும் ஏதாவது ஏமாத்துறீங்களா?" அப்படி கேட்ட உடனே நம்ம தனா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது பாத்மாவும் பார்வதினால நம்ம ரகுராமுக்கு தனா கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாயாவும் சீனுவும் இவ்வளோ அன்பா இருக்கதை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க அருந்ததியும் ஒரு கட்டத்துல சீனோட கடைக்கு வராங்க. அதுல சீனு தான் முதலாளின்னு தெரியாம ஏதோ இவங்க தான் சாரி எல்லாம் எடுத்து போடுவாங்க, இங்க வேலை பார்க்குறவங்க போலன்னு சொல்லிட்டு சீனுவை ரொம்ப அசால்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமும் நீ தானே எனக்கு சாரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்த, இப்போ என்ன புதுசா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் உன்னோட ஓனருக்கு தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆளும் இந்த கடையோட ஓனரை இவங்க தான்னு சொன்ன உடனே அருந்ததியும் அவங்க கூட வந்தவங்களும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப சீனு இந்த கடையோட ஓனரா? நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய கடையை வச்சிருக்கான், ஆனா அவனோட ஒய்ஃபுக்கு முன்னாடி எவ்வளோ சாதுவா இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அருந்ததி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சீனோட ஒவ்வொரு செயலும் அருந்ததிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் மாயா அருந்ததியோட எதிரியாவே இருக்காங்க. எப்படியாவது மாயாவும் சீனுவும் பிரிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அருந்ததிக்கு வந்துட்டு போகுது. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ரகுராமும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனா வர இந்த மாதிரி வலிக்க விழுந்துட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, அவள் வயத்துல வளர குழந்தையும் growth நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் பயந்துட்டு இருக்கும்போது ஜானகி கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஜானகி, அதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் தனாக்கா மேல இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு எதுவுமே நீங்க வெளிக்காட்டாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜானகியும் சரி ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் நடக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ரகுராமும் இல்ல ஜானகி, தனாவோட குழந்தை நல்லபடியா இருக்கணும், அதுக்காக நான் ஒரு பெரிய வேண்டுதல் பண்ணியிருக்கேன், அது மட்டும் நல்லபடியா இருந்துச்சுன்னா நான் அப்படியே காமெடி எடுப்பேன்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்கேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. இதை பார்த்த ரகுராமும் என்ன ஜானகி இவ்வளோ அதிர்ச்சியா பாக்குற அப்படி சொல்லும்போது ஜானகியும் இல்ல, ஏன் நீங்க இவ்வளோ நாளாட்டு பாசத்தை தனாவுக்கிட்ட வெளிக்காட்டாம இருக்கீங்கல்ல, அதனால தான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் என்னதான் பிரச்சனை நடந்தாலுமே அவ என்னோட பொண்ணு இல்லைன்னு ஆகாதுல்ல, அது மட்டும் இல்லாம அவ மேல எனக்கு கோபம் இருக்குது எல்லாமே உண்மைதான், ஒரு ராணி மாதிரி வளர்த்தேன், ஆனா அவளோ கதிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டா. இது நான் பார்த்திருந்த சம்பந்தமா இருந்திருந்துன்னா எவ்வளோ நல்லா இருந்திருப்பா, அவளோட வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும்ல, அது ஒன்று தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால தான் அவகிட்ட எதுவுமே நான் வெளிக்காட்டாம இருக்கேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ஜானகியும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இவ்வளோ ஆசையை வச்சுட்டு இப்போ என்ன செய்யறது, இவங்களுக்கு மட்டும் தனா கன்சீவா இல்லை அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்பட போறாங்க, அந்த விஷயம் மட்டும் வெளியில தெரியும் போது ரொம்பவே பிரச்சனை ஆக போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராம வீட்டுக்கு வந்த உடனே ரகுராம பார்த்த ரமணி பாட்டியும் என்ன ரகு இது இப்படி ஒரு மாலை போட்டுட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஜானகியும் அத்தை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லத்தான் அவங்க தனாவோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவுக்கு அதை பார்த்து எல்லாம் ஆச்சரியம் ஆயிடுது. அப்பா இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, ஆனா நம்ம கன்சீவா இல்லையே, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில நம்ம தனா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராமும் ஆமாம்மா அதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன், நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுன்னா காவடி தூக்குவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரமணி பாட்டிய ரகு மனசுக்குள்ள இவ்வளோ ஆசையை வச்சுட்டா வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்க, எது எப்படியோ தனாவோட குழந்தை நல்லபடியா பிறக்க தான் போகுது, நீ எதுக்குமே கவலைப்படாத ரகு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட தனாவும் நம்ம ஜானகி கிட்ட அம்மா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எனக்கு சின்னதா இப்படி அடிபட்டுன்னு தெரிஞ்ச உடனே குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வேண்டுதல் எல்லாம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குமா, அந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது ஜானகியும் இதே தான் தானா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன்,
எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய தான் போகுது. ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனாவோட மனசுலயும் கண்டிப்பா நம்ம கன்சீவா இருக்கிறது உண்மையா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல கதிர் கிட்ட நம்ம தனா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது கதிரும் என்ன தனா மாமா இந்த மாதிரி ஒரு செயலை செய்துட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது தனாமா அதான்டா எனக்கும் கஷ்டமாவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கதிரும் இதுக்காக தான் உண்மையை சொல்லிடலான்னு யோசிச்சேன் அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் சரி சரியான டைமா பார்த்து அப்பா கிட்ட சீக்கிரத்துல உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிரும் ஒரு வேண்டுதலை பண்றாங்க. எப்படியாவது தனா கன்சீவ் ஆகணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏற்கனவே மாமா இது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பொய்யாவே இருக்கக்கூடாது, நிஜமாவே தனா கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிரும் ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க கடவுள்கிட்ட. இதை பார்த்த நம்ம தனாவும் என்னடா நீயும் மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது கதிரும் இல்ல தனா, இந்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சாதானே மாமா கஷ்டப்படுவாங்க. அதே சமயத்துல நீ நிஜமாவே கன்சீவ் ஆயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வீட்டுல வராதுல தனா, அதுக்காக தான் நான் ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட சொல்லும்போது தனாவோ நீ சொல்றது எல்லாமே சரியாதான்டா இருக்கு, கண்டிப்பா இத மாதிரி உண்மையா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல கீழே நம்ம கதிர் வந்து இந்த மாதிரி மாலை போட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த கதிர் ரகு தான் இப்படி வந்து போட்டுட்டு வந்தானா நீயும் இந்த மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி கேட்கும்போது கதிரும் ஆமா என்னோட ஒய்ஃபுக்காண்டி நான் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன பார்வதி இங்க நடக்குது, இந்த கதிர் எதுக்கு இப்ப வேண்டுதல் பண்ணியிருக்கான், ரகு அண்ணா தான் எதுவுமே புரியாம இப்படி ஒரு மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. கதிருக்கெல்லாம் உண்மையும் தெரியதானே செய்யும், தனா தான் கன்சீவா இல்லையே, அதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல எவ்வளவு பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதியும் ஆமாக்கா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இதை பத்தி எதுவுமே வீட்டுல உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பத்மாவும் நம்ம கதிரை பார்த்து என்ன கதிர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்க, ஏற்கனவே ஒருக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்லயே ஒளிஞ்சிட்டு இருந்தா, அதே மாதிரி தனாவோட விஷயத்துல ஏதாவது ஏமாத்திட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கதிர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம பத்மாவும் எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, உங்களை எல்லாம் நம்பவே முடியாது, வேலை விஷயத்துல ஏமாத்துனீங்க, அதே மாதிரி இந்த விஷயத்துல ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தனாவும் என்ன பேசுறீங்க, எதற்காக இப்படிலாம் சொல்றீங்க சித்தி அப்படின்லாம் கேட்கும்போது பார்வதியும் விடுற மாதிரி இல்லை, தனா உன்னை பத்தியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எதனால தான் இந்த விஷயத்த உன்னால மூடி மறைக்க முடியும்னு நானும் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நம்ம தனா கிட்ட சொல்லும்போது தனாவும் அதை எதிர்த்து நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல தனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த கதிரும் நீ எதுக்குமே கவலைப்படாத தனா, இவங்க சொல்றது சொல்லிட்டு போட்ட, ஆனா உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்க போகுது, அதனால கவலைப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் எப்படி கதிர் இப்ப வந்து அப்பா இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க, அதனாலதான் உன்னையும் என்னையும் இந்த வீட்லயே இருக்க சொல்லியிருக்காங்க, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா அப்பா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாலே பயமா இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் தனா இதை பத்தி எதுவுமே கவலைப்படாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க.